This video is sponsored by Buy Mode e-shopping app, Buy Mode mobile app, Buy Mode online app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் கரு ஊமத்தை பற்றி பார்க்க போகிறோம். கரு ஊமத்தை பார்த்திங்கன்னா எப்பயுமே ஊமத்தை செடி அப்படின்னாலே விஷ செடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சப்போஸ் நம்ம அதை யூஸ் பண்ணுறப்போ நமக்கு வாந்தி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அது விஷ செடி அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் யாரும் ஊமத்தை செடியை அதிகமாக பயன்படுத்த மாட்டாங்க. ஆனால் அதனுடைய பயன் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த செடி பார்த்திங்கனாக்க கரும் சிவப்பில் தண்டு, பூ ரோஸ் கலரில் இருக்கும். அதுதான் கரு ஊமத்தை. வெள்ளையாக இருக்கிறது பச்சையாக தண்டு இருக்கிறது நார்மலான ஊமத்தை. கரும் சிவப்பு தண்டு, பூவிலையும் பார்த்திங்கனாக்கா வெள்ளையும் ரோஸும் கலந்த மாதிரி இருக்கும். அதுதான் கரு ஊமத்தை. கரு ஊமத்தையை நல்லா பொடி பொடியாக நறுக்கி நல்லெண்ணெயில் நல்லா வதக்கி எங்கேயாவது மூட்டு வீக்கம் வலி உள்ள இடத்துல வச்சு கட்டினோம்னா வலி சரியாக போகும். இது பார்த்திங்கன்னா வாத வீக்கம், மூட்டு வீக்கம், வாத வலி, அண்டவாயு இது போன்ற இதெல்லாம் இது சரி செய்யும். கரு ஊமத்தை சாறு, தேங்காய் எண்ணெய் ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா சம அளவு எடுத்து நல்லா காய்ச்சி இதை சுத்தமான பாட்டிலில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஆறாத புண், எந்த புண் இருந்தாலும் ஆறாத புண், அது சுகர் இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக கொப்பளம் ஆறாமல் இருந்தாலும் சரி, எந்த மாதிரி புண்ணாக இருந்தாலும் அந்த காய்ச்சி வச்சு எடுத்த இதை மயில் இறக கொண்டு அதில் நனைச்சி அந்த காயத்து மேலே போட்டுட்டு வந்தீங்கன்னா ஆறாத புண்ணும் கண்டிப்பாக ஆறிடும். அதனால் இந்த செடியை அதிகமாக யாரும் பயன்படுத்த மாட்டாங்க. நீங்கள் இப்படி பயன்படுத்துகிறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக பயன்படுத்துங்க. கண்டிப்பாக இது ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக வாந்தி ஏற்படுத்தும். அதனால் இது பற்றி பயன் என்ன அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கிங்க. யூஸ் பண்ணுறதா இருந்தால் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அது மாதிரி பார்த்திங்கன்னா தேள் கடிச்சிருச்சு, பூரான் கடிச்சிருச்சு, வண்டு கடிச்சிருச்சு அப்படின்னா இந்த இலையை பறித்து அது கூட மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சி மேலே பத்து போட்டு வந்தோம்னா அதனுடைய வீக்கமும் குறையும், விஷமும் முறிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் ட்ரை பண்ணிக்கலாம். உடம்புல கட்டி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு சொன்னால் இந்த இலையும் அரிசி மாவையும் சேர்த்து அரைச்சி பத்து போட்டால் அந்த கட்டி பழுத்து சீக்கிரமாகவே உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் நாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கரு ஊமத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இனிமேல் அதை நம்ம யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய விருப்பம். ஆனால் கண்டிப்பாக உள்ளுக்கு எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக அது வாந்தி வரும், எல்லாத்துக்கும் ஒத்துக்காது. ஓகே, தேங்க்யூ.